கடவுளுக்கும் நமக்கும் உள்ள உறவு ஒரு உன்னதமான உறவு. மனித உறவு நிலை அடிப்படையிலே அந்த உறவை புரிந்து கொள்ளவும் அதை வாழவும் இயேசு இன்றைக்கு ஒரு வழிகாட்டுகிறார். மனித உறவுகள் நம்முடைய பிறப்பிலே தொடங்குகிறது. தந்தை, தாய், உடன் பிறந்தவர்கள், அப்புறம் குடும்பத்தினர், உற்றார் உறவினர். அங்கேதான் நாம் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்கிறோம், அன்பை அனுபவிக்கிறோம். நம்முடைய வாழ்வினுடைய தொடக்கமே அங்கே தான். அது நல்லதாக, பலமுள்ளதாக, அன்புள்ளதாக இருக்கிற பொழுது வாழ்வு நிறைவாக அமைகிறது. இதே ஒரு உறவு நிலையிலே கடவுளோடு கொண்டிருக்கிற உறவையும் இயேசு ஒப்பிடுகிறார். இயேசு நம்முடைய சகோதரர் அல்லது தாய், தந்தை, கடவுளுக்கு நமக்கும் உள்ள உறவு இந்த குடும்ப அன்புறவை போல இருக்க வேண்டுமென்றால் கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்க வேண்டும் என்கிறார். அப்படி நடந்தால் நாமும் இயேசுனுடைய சகோதரர். அந்த உறவு பலமுள்ளதாக, நல்லதாக இருக்கும். அதற்கு வெறும் வார்த்தை மட்டும் கிடையாது, அதை செயல்படுத்த வேண்டும். நம்முடைய உள்ளத்தை சீர்தூக்கி கடவுள் பார்த்து உள்ளத்திலிருந்து எது வருகிறது என்பதை தான் தெரிந்து கொள்கிறார் என்று முதல் வாசகத்தினுடைய ஆசிரியர், நீதிமொழி நூலினுடைய ஆசிரியர் குறிப்பிடுகிறார். நாம் எப்படி யோசித்து பார்ப்போம். இந்த உறவு நிலை உள்ளதாக, முடிவில்லாத உறவாக மாற்ற வேண்டிய வாய்ப்பு நமக்கு இருக்கிறது. அதை பற்றி கொள்வோம். கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்போம். இறைவன் என்னும் வாழ்த்து பெறுவாராக.